புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:35. ஸோ காலையில் ஃபஸ்ட் லோடு எடுக்க கிளம்பிட்டேன். கொஞ்சம் நேரத்தில் லேட் ஆகிடுச்சு. தூங்கி இருந்த கோயிலுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் 6 மணிக்கே போயிருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு பெருங்குடியில் போய் ட்ரிப் எடுத்துக்கின்னு ஸ்ட்ரைட்டாக கிண்டி போய் டெலிவரி பண்ணிட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வரணும். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. முடிச்சுட்டு ஈவினிங் திருப்பியும் 3 மணிக்கு நான் காஞ்சிபுரம் போகணும். ஸோ அந்த ட்ரிப்பையும் என்ன ஏது எவ்வளோ கிலோமீட்ரு எல்லா வித அப்டேட்டும் கொடுக்குறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 7:15 ஆக போகுது. ஸோ இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு 6:30 மணி டைம் சொன்னாங்க. பட் ஆனால் இன்னும் வரல அவங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் டிராஃபிக்கை இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இயர்லியாக அவங்களும் வந்திருந்தாங்கன்னா நானும் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவங்களும் என்னமாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் இயர்லியாக வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் இயர்லியாக போயிட்டு ரிட்டன் நான் வந்துட்டுருப்பேன். ஸோ பார்ப்போம். டிராஃபிக்கில் ஃபைட் பண்ணி தான் போகணும். இன்றைக்கி இருக்குது டே. லோடு ஏற்றிட்டு பில்லும் வாங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. கிளம்ப வேண்டிய தானே என்ன கொஞ்சம் டிராஃபிக் டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:40 ஆகிடுச்சு. ஸோ இந்த டிராஃபிக் முன்னாடி போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:57. ஸோ நம்ம மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் கிளம்புனா கொஞ்சம் ஈஸியாக டிராஃபிக் முன்னாடி வந்தாச்சு. ஸோ இருக்க 4 பாக்ஸ் இறக்கிட்டு இங்கேருந்து நம்ம குயிக்காக எவ்வளோ குயிக்காக கிளம்புறோமோ அவ்வளோ குயிக்காக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:03. ஸோ 4 பாக்ஸ் முடிஞ்ச அளவு குயிக்காக இறக்கிட்டு இப்போ நான் ரிட்டர்ன் எப்படி போகிறேன்னா நம்ம கிண்ட்ரி மெட்ரோ வழியாக போய்ட்டு ஆலந்தூர் போயிட்டு ஸோ வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போய்ட்டு ஸோ அப்போ தான் நம்ம ஓஎம்ஆர் போவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாடி ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது கழுத்துலாம். 2-3 நாளே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே கொஞ்சம் வண்டி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் ஒரு ஏர்லின்னு சொல்ல முடியாது, ஒரு 8:26 டைமு. இப்போ பாருங்க அதுக்குள்ளே என்ன டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சது பாருங்கள் சென்னை. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டாக காலையிலே போயிட்டு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட்டு போய்ட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் வண்டி எடுக்க போகிறோம். ஸோ அது வரையும் அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்பேன். நான் 3 மணிக்கு எடுத்தால் பரவாயில்ல, கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். முன்னாடி என் பையனோட ஸ்கூலில் போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு வரணும். அது மெயின் ஒர்க்கு. ஸோ அதை முடிக்கணும். கண்ணாடி போடுறா. ஸ்கூலில் வந்தாச்சா? ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:03. இவங்க நான் 3 மணிக்கு வர சொன்னாங்க. நான் 3 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கேன். நான் பக்காவான லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு வண்டி லோடு ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி ஏறி முடித்த உடனே என் வண்டியை போட்டு லோடு எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து நான் காஞ்சிபுரம் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்தோன்னா 5:30 மணிக்கு எடுத்தா. ஆக்சுவலி இங்கே நான் ஒரு 3:05க்கு வந்தேன். இப்போ டைம் பார்த்தா 5:30 மணி. எத்தனை மணிக்கு நான் ரிட்டர்ன் வரும்னு தெரியல. ஏன்னா இங்கேருந்து நான் ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். அப் அண்ட் டவுன் 140 கிலோமீட்டரு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வேறு இடத்துல போய் இன்னொரு பிக்கப் வரும் எடுக்கணும். ஸோ அரௌண்டு ஒரு 11 o'clock 12 o'clock ஆகிடும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ போகிற வழி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா பீக் ஹவர் ஆகிடுச்சு. டிராஃபிக் ஹவர் இந்த ஓஎம்ஆர் சென்னை எப்போயுமே இந்த டைமில் பீக் ஹவர் தான். சரி பார்க்குறேன். முடிஞ்ச அளவு நான் பைபாஸை எவ்வளோ குயிக்காக பிடிக்கிறேனோ அவ்வளோ குயிக்காக எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்து நான் ஓஎம்ஆர் வழியாக இன்றைக்கி போகிறேன். வேளச்சேரி வழியாக போகிறேன். ஏன்னா அந்த சைடில் டிராஃபிக் அது இல்லாமல் டீசல் வேறு கம்மியாக இருக்குது. டீசல் போட்டு போகணும். ஸோ ஓஎம்ஆர் தான் பெஸ்ட்டு வழியாக இருக்கும். ஆனால் பட் இப்பயே இங்கே டிராஃபிக் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக போக என் நிலைமை என்னன்னு தெரியல. பார்ப்போம். இந்த பல்லாவரம் துறைப்பக்கம்லாம் தாண்டதுக்குள்ளே அவ்வளோதான் விடிஞ்சிரும் போல். டீசல் ஃபில் பண்ணியாச்சு. டீசல் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிக்னலில் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வழியாக டுவோர்ட்ஸ் 200 ஃபீட் ரோடு போட்டு சென்னை வழியாக பள்ளிக்கரணை பல்லாவரம் ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மெட்ரோ வேலையினால் இவ்வளோ டிராஃபிக்காக நடக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக ஓஎம்ஆர் ஃபுல்லாக. ஸோ கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. ஒருத்தர் அங்கேருந்து ஆர்ன் அடிச்சுன்னு நம்மள ரொம்ப தொலை பண்ணுறாரு. பட் அவர்கிட்ட கோவப்படல. சொன்னேன், சார் வண்டி டிராஃபிக்கில் ஓடுறது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, தயவுசெய்து ஆர்ன் அடிக்காதீங்கன்னு.
சரி ஓகேன்ட்டாரு. பட் அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஆர்ன சவுண்டு பாருங்கள் நம்ம இங்கேருந்து கிராஸ் பண்ணுறதுக்குள்ள. இப்படிலாம் வச்சா எப்படி தான் ஓட்டுறான்னு தெரியல டிராஃபிக்கில். நான் தெரியாமல் வந்து இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் போல். இந்த டிராஃபிக்கை வந்து கிராஸ் பண்ணால் தான் என்னால் வந்து ஒழுங்காகவே வண்டி ஓட்ட முடியும். அவ்வளோ இரிட்டேட் ஆகுது வண்டி. ஸோ குரோம்பேட்டை பிரிட்ஜு வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு வழியாக வந்து டிராஃபிக்லேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே யூட்டன் போட்டு கீழே பிரிட்ஜு கீழே போக வேண்டியது தான். திருமுடிவாக்கம் வந்தாச்சு. இங்கே சாரதா பிளான்ட் 1க்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல் இறக்கியாச்சு. ஒரு 500 kg இங்கே இறக்கியாச்சு. ஸோ இங்கேருந்து நான் இன்னொருத்தரை பிக்கப் பண்ணி இருங்காட்டுக்கோட்டை போயிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் பைபாஸ் வச்சு போக போகிறேன். சரிங்களா? இங்கெல்லாம் ஓரளவு டிராஃபிக்கே இல்லை, நல்லாவே இருக்குது ரோடு. கொஞ்சம் இருட்டில் கொஞ்சம் ரோடு கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டணும். ஏன்னா மழைக்கு அப்புறம் ரோடு எதுவுமே சரியில்லை, இன்னமும் ரெடி பண்ணாமல் இருக்காங்க இவங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 8:15. நான் 5:10க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா திருமுடிபாக்கம் இதுலேருந்து குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா 9:50. ஸோ நாங்கள் இப்போ வந்து காஞ்சிபுரத்தை வந்து ரீச் ஆகிட்டோம். சரிண்ணா, அவ்வளோ டிராஃபிக்கு. இதெல்லாம் தவிர்த்து வந்து நான் வந்து இப்போ இங்கே வந்துட்டோம் இங்கே. ஸோ இங்கே லோடு இறக்கிட்டு ஸோ இங்கேருந்து நான் திருப்பியும் வந்து மன்னூருக்கு போயிட்டு அங்கே ஒரு பிக்கப் எடுத்துன்னு திருப்பியும் நான் OMR போகணும். ஸோ அது என்ன டைம் ஆகுதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு 70 ஒரு 30 110 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. திரும்பவும் வந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் வரும். அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா 210 கிலோமீட்டர் இன்றைக்கி ட்ராவல் பண்ண மாதிரி கணக்கு வரும். சரி, என்ன டைம் ஆகுது எல்லாத்தையும் நான் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 மணி ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் லோடு இறக்கிட்டு போய் டின்னர் சாப்பிட்ணும். ஸோ பைபாஸில் வந்து எனக்கு கடை நல்லாயிருக்கும். ஆனால் பட் இங்கே வந்து 10 மணிக்கு உள்ளே வந்துடும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1.25 ஹவர் சும்மா வேலையே இல்லை, சும்மா வாண்டடாக வந்து ஹோல்ட் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறது, அவங்க சீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல, நம்ம அப்படி கிடையாதுல்ல, நம்ம கையில் ஸ்டேரிங் பிடிச்சி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்த உடனே அவங்க வேலையை பார்த்து டக்குன்னு வந்து எல்லோரையும் மூவ் பண்ணால் ஸோ அவங்களுக்கும் வேலை இருக்கலாம். அப்படியே யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:16. நான் டின்னருக்காக பைபாஸில் 2-3 கடைக்கு போனேன். ஒரு கடையில் கூட உட்காந்து சாப்பிட அலோவ் பண்ணல. எதாக இருந்தாலும் பாஸ்டர் தான் சொல்கிறாங்க. ஆனால் பட்டு இப்போ தான் எனக்கு புதுசாக இருக்குது இது. நிறைய கடையில் வந்து அன்டைமில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். பட் என்னென்ன தெரியல, இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னென்னா இது பைபாஸில் இருக்கோம், டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் அலோவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு இருட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 டைமு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்டலம். ஸோ அங்கே வந்திருக்கேன் நான் லோடு எடுக்க. ஸோ இது பிக்கப் பண்ணிட்டு நான் திருப்பி வந்து பேக் டு OMR போகணும். ஸோ பார்ப்போம் என்ன டைம் ஆகுது, இங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வண்டி எடுத்தேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:35. ஸோ இப்போ தான் வந்து நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ ஓரளவு இன்றைக்கி வந்து டே வந்து ஓரளவு நல்லபடியாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் போய் இப்போ தூங்க போகிறேன். மார்னிங் வந்து எத்தனை மணிக்கு, ஒரு 11 o'clock மேலே எழுந்து தான் வண்டி எடுக்கணும்.